ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோக்களை போதுமே இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, ஃபாலோ பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சொல்லுங்கள். என்னோட சேனல் நியூ வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா நோட்டிஃபை ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் ஒரு சின்ன ரைடாக போக போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிட்டு இருக்கும்போது சரியான மழைங்க. மலையில் நடந்துகிட்டே தான் வீட்டுக்கு வந்தோம். நம்ம எது கன்னியாகுமரி போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம 2 சைட் பேனியர்ஸ் நம்ம பாக்ஸ் இருந்துச்சு, அதை ஃபிட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா சேடல் ஸ்டே மாட்டி சேடல் ஸ்டேக்கு மேலே அந்த பாக்ஸை ஃபிட் பண்ணுறது நம்ம பிளான். ஏன்னா அப்படின்னா நமக்கு அந்த ஒவ்வொருத்தரையும் கழட்டி மாட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தனால பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வச்சு நான் வாங்கி ரெடி பண்ணி நம்ம மாட்டினோம். ஸோ அதை மாட்டிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிட்டு வந்தேன். ஸோ டெஸ்ட் ரைடு மாதிரி ஓகேவா இருக்கா, கீழே விழுதா விழாத அப்படின்னு சொல்லி அதுக்கு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஸோ அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எந்த விதமான ஒரு ஜர்க்கு கூட அது இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கிளம்பிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு எஸ்டேட்டுக்கு போகிறோம். ஸோ ஒரு போகிற வழியில் என்ன எஸ்டேட்டு, அது எப்படி இருக்கும், என்ன அதுன்னு சொல்லி ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ யாரெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா என் வண்டியில் நான் இன்டர்செப்டரில் நான் போகிறேன். அப்புறம் CBR 250 நம்ம ஜாஸ்பர் வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்தில் இன்னொரு பையன் வரான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் விலாக்ஸ். ஸோ விஜய் விலாக்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கான், அந்த பையனும் வரான். ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் நாங்கள் போக போகிறோம். இன்றைக்கி எப்படி ரைட் இருக்குன்னு பார்க்கலாம். போகும்போது மழை பெய்யுதா இல்லை வரும்போது மழை பெய்யுதான்னு சொல்லி பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாக்கெட் ஒன்றுமே போடல, பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 100+ சம்திங், ஒரு 110 சம்திங் வரும். ரிட்டன் ஒரு 110 அந்த சம்திங் தான் வரும். அண்ட் நம்ம ஜாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ஆர்மரில் ஒரு சின்ன கிராக் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ரைட் அது வேறு ரெடி பண்ணணும், இல்லை அப்படின்னா ஜாக்கெட்டை மாற்றணும். அண்ட் க்ளவ்வும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சேட்டப் பண்ணதுனால அந்த க்ளவ்வும் போச்சு. ஏன் அப்படின்னா சரியான மலையில் ரைட் பண்ணிட்டு வந்திருந்தேன் க்ளவ் வச்சு. அப்போ அதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லெதர் க்ளவ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேர் ட்ரையர் இருக்கலாம். ஸோ ஹேர் ட்ரையரை அது உள்ளே வச்சு ஆன் பண்ணி விட்டேன். ஸோ தட் காஞ்சிருங்கிற நம்பிக்கையில். பட் அது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த லெதரை ஒரு மாதிரி சுருக்கி அப்படியே கட்ட மாதிரி ஆக்கிடுச்சுங்க. நான் 2 ஹேர் ட்ரையர் வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் யூஸ் ஆகுங்கிறதுக்கு ஒரே காரணத்தினால தான். நல்லா நினைஞ்சிருந்துச்சு, அப்படியே தூக்கிட்டு வந்தோடனே அந்த ஹேர் ட்ரையரில் வச்சு ஆன் பண்ணி விட்டேன். ரெண்டுமே காலையில் எழுந்துச்சு பார்க்குறேன், ரெண்டுமே பார்த்திங்கன்னா கட்ட மாதிரி இருக்குது. சார் ரைட், சந்தோஷம், முடிஞ்சு சோழி முடிஞ்சது, வேறு க்ளவ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாக்கெட்லேயும் ஒரு சின்ன உடஞ்சிருச்சு சைடில் உள்ள ஆர்மர். ஸோ அதனால் அதையும் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா பார்க்கணும், இல்லை அப்படின்னா ஜாக்கெட்டை தான் ரீப்ளேஸ் பண்ணணுங்க. அதனால் நேற்று நைட்டு கிளம்பி போயிட்டு பெட்ரோல் போடலாம் பார்த்தேன், அதையும் மறந்து தூங்கிட்டேன். அதனால் இப்போ போய் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கிளம்பலாங்க. டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 தான் ஆகுது. நாங்கள் பிளான் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 கிளம்பலாம் சொல்லி பிளானு. பட் இப்போ பார்த்திங்கன்னா 7 ஆகிடுச்சு. போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு ஜாஸ்பர் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனையும் இப்படி பிக் பண்ணிவிட்டு போக வேண்டியதாங்க. காலையில் வந்ததுனால பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக வந்தாச்சுங்க. ஏன் அப்படின்னா டிராஃபிக் சுத்தமாக இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் ஒரு 1 ஹவரில். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டவுனில் ரத வீதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்துருக்குறோம். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ திருநெல்வேலியில் இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். எப்பவுமே நம்ம உள்ளே பூந்து போகவே முடியாது. இது ஆக்சுவலி 1 வே தான். மார்னிங் டைம்ங்கிறதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பட் இதே நேரம் பார்த்திங்கன்னா 8 o'clock 9 o'clock ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல் கூட்டம் வந்துடும். 1 வே ஆக்கிடுவாங்க, சுற்றி தான் வரணுங்க. நம்ம இப்போ போகிற ரூட்டு 1 வே தான். அதனால் பார்த்திங்கன்னா என் வீடியோவை பார்த்துட்டு யாரும் 1 வேல போகாதீங்க. இது நான் மார்னிங், ஸோ ஏர்லி மார்னிங்னால பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்காதுங்கிறதுனால நான் போய்கிட்டு இருக்கேன். பட் பீக் டைம்ஸில் இந்த ரோட்லாம் வராங்க. இதுக்கு அடுத்த பேரலல் ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பவுமே போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தியன் ரோட்ஸ் என்ன செய்கிறது. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் திருநெல்வேலி அவுட்ரு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 வே போட்டிருப்பாங்க. ஸோ 4 வேல அப்படியே தென்காசிக்கு சர்வன்னு இழுத்துடலாங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ நேரம் நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்ததுனால டிராஃபிக்காக இருக்கும்னு நினச்சோம். பட் டிராஃபிக் இன்றைக்கி அவ்வளோ இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் நாங்கள் திருநெல்வேலி கேடிஸ் நகர்லேருந்து டவுன் அவுட்ருக்கே வந்துவிட்டோங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வரணும் அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hours முட்டி மோதி வரணும். 15 மினிட்ஸில் வந்துவிட்டோங்க. திருநெல்வேலி இருக்குது, பாவச்சத்திரம், தென்காசி, குற்றாலம், இந்த ரோட்டில் தான் போகணும். மெயினாக கேரளா ஏன் எழுதலை, இந்த ரோட்டில் போகலாம். கொல்லம் வரும்,
எப்படான்ற மாதிரிலாம் எந்த ரோட்டுனாலும் போகலாம், வரிகளாக போகலாம். கேரளாவில் தான் எழுதினா கூட நல்லா இருந்திருக்கும். சரி ஓகேங்க. ஆக்சுவலி வந்து இந்த ரோட்டில் வந்து நம்ம ரொம்பவே பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். ஏன் அப்படின்னா வந்து ஒரு மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 60 70s அந்த ரேஞ்சிலே போங்க. அதுக்கு மேலே கிராஸ் பண்ணுறது உங்களுக்கு ரிஸ்க்கு. ஏன் அப்படின்னா வந்து இந்த ரோட்ஸில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ரோட்டில் போவோம், இந்த ரோட்டில் ஆப்போசிட்டில் நம்ம ஆட்கள் அப்படியே நேராக ஆப்போசிட்டில் வருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தான் பார்த்து பத்திரமா போகணும். எம்டி ஸ்ட்ரெச் கிடச்சா மட்டும் ஒரு 100 120 க்ரூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு டோல்கேட் போட்டிருக்காங்க, பட் இன்னும் ஃபங்க்ஷனில் வரல. திருநெல்வேலி நம்ம தென்காசி போகிறோம் அப்படின்னா அந்த டோல் இருக்குது. அந்த தென்காசி பக்கத்தில் உள்ள பாவச்சத்திரம் தாண்டின உடனே ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாலம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இது ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக மழை தூத்திக்கிட்டே இருக்குது, செம்மையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஸோ ஒரு வழியாக ஆலங்குளம் வந்துவிட்டாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு இருக்குது. மார்னிங் சாப்பாடு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. இன்னும் மார்னிங் 7 o'clock கிளம்பியாச்சுல. அங்கே ஒரு 1 hour கிட்டத்தட்ட வந்து 45 minutes மேலே ஆகிடுச்சு. அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிளம்பி நாங்கள் வரதுக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து 8:30 ஆகிடுச்சுங்க. சரி சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து தென்காசி தாண்டி எங்கேயா சாப்பிட்லாம் தான் பிளானு. கேரளா வாட்டரில் சாப்பிட்லாம் பிளானு. பட் இன்னும் விஜய் வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னும் ஒரு 15 minutes ஆகும்னா. சரி 15 minutes ஆகும்னா நம்ம வந்து சாப்பிட்றலாம் அதுக்குள்ளே அப்படி சொல்லி தான் நான் கிளம்பியிருக்கேன். அவன் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டான். எந்த ஹோட்டலில் தேடிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து தவசின்னு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் உண்டு. பார்க்க சுமாராக இருக்கும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னா வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிடுவேன். வெஜ்ஜு வந்து எனக்கு ரொம்ப அந்த ஹோட்டலில் வெஜ்ஜு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தவசியை தேடிக்கிட்டு இருக்கோம். தவசி 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 எங்கே போச்சு? இங்கே தாங்க எங்கேயோ உண்டு. ஆக்சுவலி அந்த இதில் திரும்பி இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பி இருந்தால் நேராக வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். அது எனக்கு முன்னாடி வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குமா, ஸோ பஸ் ஸ்டாண்டு கணக்கு வச்சு நான் வந்து வந்துடுவேன். பட் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டை வந்து ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க, பூசி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தான் இருக்கா? ஓகே, இங்கே பார்த்து பண்ணிடலாம். இருங்க அங்கே போய் போட்டு வந்துடலாம். சரியான சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு நெய் ரோஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூரி சாப்பிட்டுட்டு பொங்கல் இருக்கான்னு கேட்டோம். பொங்கல் வந்து இல்லைன்ட்டாங்க, காலியாக போயிட்டான். ஸோ அதனால் வந்து சரி மனசு தேர்த்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெயிண்ட் கடைக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா காலங்காத்தாலே பெயிண்ட் கிடையாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸான இடிஎஸ் பெயிண்ட்ஸ்னு சொல்லி பெயிண்ட் கடை. இந்த சாமுராய் பெயிண்ட்ஸ்லாம் கிடைக்குன்னு சொல்லி அந்த நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க நிச்சயமாகவே. அந்த கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு 2 பெயிண்ட் வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்மளோட அலாய் பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே பிஞ்சு நிற்கிது. அதை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்ப நாள் வண்டியை போட்டோம்ல, அதனால் வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் பட்டு அந்த பெயிண்ட் உரிய ஆரம்பிச்சிட்டு. அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வேலை செய்யணுமோ அந்தந்த இடத்துல வேலை செய்யலை, கரெக்டாக எந்தெந்த இடத்துல வேலை செய்யக்கூடாது அந்த இடத்துல போய் கரெக்டாக அடிச்சு விட்றான். அதனால் வந்து அந்த உப்பு வந்து பட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த பெயிண்ட்லாம் ரொம்ப உறிஞ்சு போயிடுச்சு. அதனால் அது வந்து அப்பப்போ கழுவி விட வேண்டியதாக இருந்துச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட 6 months 7 months அந்த இதில் பெட்ரோல் சொல்லணும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து அதையும் நான் கவனிக்கலை. அது வந்து ஃபுல்லாகவே பிஞ்சு போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பெயிண்ட் பண்ணலாம் சொல்லி இந்த கலரில் வாங்கலாம், வேறு எதாவது கலரில் வாங்கலாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நம்ம வண்டிக்கு அலாயில் வந்து என்ன கலர் பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் இருந்தால் கமெண்ட் பண்ணி போங்க. ஸோ பெயிண்ட்டு கடையாக கண்டுபிடிச்சாச்சு. ஊட்டி இருக்கோ இல்லை திறந்து தான் இருக்குது. சரி ஓகே, காலையிலே திறந்துட்டாங்களே பரவாயில்லையே பெயிண்ட்டு கடையை. நம்ம போயிட்டு 2 பாட்டில் பெயிண்ட்டை வாங்கிட்டு டப்பா இருக்குல்ல, டப்பாக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிட்டர்ன் அப்படி தான் வரப்போகிறோம், அப்படிலாம் போகிறது கிடையாது. ஒரு வேளை அப்படி போயிட்டோன்னா ஸோ நம்ம தனியாக வந்தோம்னா அப்படியே வந்து எங்கேயாவது போயிடுவோம். பட் இப்போ ஒரு கூட்டத்தோடு வர்றதுனால பார்த்திங்கன்னா ரிட்டன் நம்ம போய் ஆகிறதுனால இப்படி தான் வந்தாகணும். இந்த இருக்குது எங்கே இருக்குது அந்த இருக்குது. சரி ஓகேங்க, நம்மளோட வண்டிக்கு என்ன கலர் அடிக்கலாம் சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எந்த கலர் அதிகமாக வருதோ அந்த கலருக்கு அடிப்போங்க. நாங்கள் இங்கே பெயிண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நம்மால் விஜய் பார்த்திங்கன்னா பறந்து போகிறோம் அப்படி சுவாங்கி அப்படின்னு நான் சொல்லவும் செஞ்சேன். பங்குக்கு நேராக ஆப்போசிட்டில் நிற்கும்டா வந்துடுறா அப்படின்னு சொன்னேன். ஓகேண்ணே மண்டே ஆடிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் அடித்தாங்க எடுக்க மாட்டேங்கிறான். தலைவன் சர்ன்னு பறந்து போயிட்டான். சரி அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ துரத்தி போய்கிட்டு இருக்கோம் அவனை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புயலாட்ட பறந்து போயிட்டான் போலுக்கு. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும், அந்த பெட்ரோல் பங்க்கு நேரம் ஆப்போசிட் தான் பாரத்தா இந்தியனா ஏதோ ஒரு பங்கு, அந்த பங்கு நேரம் ஆப்போசிட்லாம் நிற்கிறோம் சொன்னேன். நம்மளால் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பங்கை பார்த்துட்டு அப்படியே சொங்கின்னு போயிட்டான். ஃபோன் அடித்தா எடுக்கல, 2-3 தடவை ஃபோன் அடித்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் அடித்தான். ஆனால் நின்றுட்டுருக்கேனே அப்படின்னா எங்கடா போனேன்னு கொஞ்சம் தான் முன்னாடி நிற்கேன்னா நான் பார்த்தீங்கன்னா கிளம்பியே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்துட்டேன். இன்னும் ஆளை காணுங்க. நம்மால் போகிற போக்கு சொயின்னு போயிட்டான் போடுது. ஸோ நம்மால் பார்த்திங்கன்னா வந்து வீடியோ எடுத்துட்டு தான் அவன் சேனலுக்கு எடுத்து முடிக்கிட்டுக்கலாமா.
நம்மளோட வண்டியில் பார்த்திங்கன்னா வந்து வால்வ் சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக கேட்குதோ அப்படி தான் தோணுது. ஏன்னா வந்து இப்போ தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். வண்டியை நம்ம வந்து அங்கே தூத்துக்குடி ஷோரூமில் கொடுத்து ரெடி பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா வால்வ் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த கேவிட்டி ஹெல்மெட் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னமோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து நமக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து எம்டி தான். ஏன்னா இப்போ போட்டிருக்க ஹெல்மெட் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏஜிபி காப்பி, ஸோ அந்த மாஸ்டர் காப்பி சொல்லுவாங்க, அந்த காப்பி வச்சுருக்கிறேன். அது வந்து எனக்கு போட்டாலும் எனக்கு என்னமோ அந்த எம்டி, பழைய எம்டி, இப்போ உள்ள எம்டி பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அந்த ஃபீல் இல்லை. பழைய எம்டியில் வந்து அந்த குஷன் ஃபீலு, இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் செமையாக இருக்குங்க. எனக்கு வந்து அது வந்து ஒரு 140 150லாம் நான் வந்து ஆர்எஸ்லேயே போவேன். ஸோ 150ல் போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மூமெண்ட்டே தெரியாது. இந்த வண்டி வாங்கின புதுசுலையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 120 140 150லாம் வந்து அசால்ட்டாக போவேன். எனக்கு அந்த ஃபீலே இருக்காது. அந்த 150 வந்து அந்த மூஞ்சில் அடிக்கிற ஃபீலே இருக்காது. பட் இதிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டு ஹெல்மெட்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படி 120லாம் இழுத்தோன்னா அப்படி பின்னாடி இழுத்துட்டே போவோம். ஆத்தாடி இழுக்குதே அப்படின்னு சொல்லி தோணும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா பாலக்காவா போட வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து அதுக்கு தான் முடி தனியாக வளர்க்க வேண்டியதாக இருக்குது, தாடி வளர்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வளர்த்து தான் வந்து நமக்கு வந்து அந்த ஃபிட்டாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது ஒரு 120லாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. அதை லைட்டாக இழுக்கும். பட் இந்த எம்டியில் பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து எவ்வளோ கம்மியாக வச்சுருந்தாலும் முடி வச்சுருந்தாலும் அப்படியே சப்புன்னு நிற்குங்க. கரெக்டாக தென்காசிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் திரும்பிட்டோம். அது செங்கோட்டை அப்படின்னு சொல்லி கேரளா போயிடும். நான் கரெக்டாக வந்து திரும்பிட்டேன். திரும்பினோடனே சிக்னல் போட்டாங்க. அதனால் பின்னாடி மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஆட்களே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்தோடனே அப்படியே கிளம்புறாங்க. நான் ஆக்சுவலி பின்னாடி வந்தோடனே ஆளை காணுமே, என்னடா திடீர்னு வந்தோன்னே ஆளை காணும், பின்னாடி ஒட்டி தான் வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா கரெக்டாக சிக்னல் வந்துருக்கு. ஆனால் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. திரும்பி வந்துடுவாங்க. ஸோ அப்படி நம்ம மூவ் பண்ணோன்னே வந்துடுவாங்க. நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நேராக செங்கோட்டை பார்டர் போய் பார்டர்லேருந்து அப்படியே கேரளா பார்டரில் என்ட்ராகி அங்கே பார்த்திங்கன்னா வந்து அம்பநாடு எஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டேட் இருக்கான். அந்த இடம் வந்து செம்மையாக இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து விஜய் இருக்கானா, விஜய் விலாக்ஸ், ஸோ அவன் தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம ஐடியா கொடுத்தான். பிளான் வந்து நமக்கு வந்து அம்பநாடு போகிறது பிளான் கிடையாது. அங்கேருந்து அப்படியே போயிட்டு தென்மலை டேம் போயிட்டு அங்கே உள்ள அட்வென்ச்சர்ஸ் அந்த இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் உண்டு. ஸோ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ரிவர் உண்டு, அந்த ரிவரில் குளிச்சுட்டு வரலாம் சொல்லி தான் பிளான் பண்ணோம். நான் பிளான் பண்ணது. பட் அவன் பார்த்திங்கன்னா வந்து இல்லைனா அம்பனோட எஸ்டேட் ஒரு எஸ்டேட் இருக்குது, செம்மையாக இருக்கும்னா மேலே ஏறுறதுலாம் ஆஃப் ரோட் இருக்கும், பயங்கரமாக இருக்கும்னு அப்படின்ட்டான். சரி அப்போ ஓகே, அப்போ பிளான் கேன்சல்டு. நம்ம வந்து அங்கே போயிட்டு தென்மலையில் வந்து அந்த டியர் சான்ச்சுரி உண்டு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நேராக வந்து ட்ரிவாண்ட்ரம் போயிடுவோம். ஸோ ட்ரிவாண்ட்ரம் லூலு மால் போயிட்டு நைட்டு வந்து அப்படியே ஸ்டே பண்ணிட்டு அங்கே ஒரு நைட் 2 o'clock 3 o'clock அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலாம் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் என்ன நிலவரமாக கலவரமானு சொல்லிட்டுருக்கேன். இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து இந்த 2 சைடு மரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபுல்லாக இடிச்சு தள்ளிடுவாங்க, மரத்தை ஃபுல்லாக வெட்டி கொண்டு போயிடுவாங்க. இந்த ரோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 சைடு மரம் உண்டு. இந்த இடத்துல இல்லையா, ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக 2 சைடு மரம் இருக்கும். பார்க்க மாசாக இருக்கும் இந்த ரோடு. ஸோ கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் பார்த்திங்கன்னா வந்து அந்த மலை வந்து அப்படி கிளியராக தெரியுதுங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மழை பெஞ்சிட்டு வச்சு நம்ம ஊரில். அந்த நினப்பில் தான் நான் கேரளா வந்தேன். ஏன் அப்படின்னா கேரளாவில் வந்து மான்சூன் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுன்னா செம்மையாக இருக்குங்க தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம சிபிஆர் 250 எடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஒரு காலேஜில் வரும்போது நான் நல்லா வளைச்சிட்டேன். அவனும் பார்த்திங்கன்னா வளைச்சான். வளைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரியர் டயர்லேருந்து ஒரு ரியர் டயராக இல்லைனா வந்து செயின்லேருந்து ஒரு சவுண்டு, இந்த எலி வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா கத்தும்லாம். ஸோ அந்த மாதிரி கிச்சு 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 சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் அந்த சவுண்ட் கேட்குது. அப்போ எலி மாட்டிட்டான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் எடுத்து பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லி வண்டி எடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகணும் நம்ம. இல்லை அப்படின்னா இங்கேயே யூட்டர் எடுத்துடலாம். அதனால ஓட்டி பார்க்கலாம் எடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள் சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கீச் சவுண்டு கேட்குது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைட் சரிக்கும் போது வருது. ஸோ இப்போ மேபி வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் ரப்பர் போயிடுச்சான்னு தெரியல. அந்த மாதிரி தான் கேட்குது. இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் ரப்பர் போன மாதிரி கேட்குது. இல்லை அப்படின்னா வந்து வீல் பேரிங்கு. ஸோ இது 2ல் ஏதோ ஒன்று போயிருக்குன்னு நினைக்கிறேன். வீல் பேரிங் போயிடுச்சுன்னா கஷ்டம். ரப்பர் போனால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம். இருங்க இறங்கி பார்த்துருவோம் ஆடுதா இல்லையான்னு. என்ன சவுண்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் ரப்பர் மாதிரி தெரியல, பேரிங் நினைக்கிறேன். நம்ம இன்னொரு தடவை ட்ரைவ் எடுத்துகிட்டு போகலாம், பார்க்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பேரிங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வண்டியை லைட்டாக சென்டர் ஸ்டாண்ட் சைட் ஸ்டாண்ட் போட்டு லைட்டாக தூக்கிட்டு கீழே ஷேக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஷேக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு சரிக்கும் போது வந்து லைட்டாக மூவ்மெண்ட் இருக்குது. அதனால் பேரிங் வந்து டேமேஜ் ஆகுது. பட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகலை, வண்டி ஸ்பின் ஆகுங்க. ஸோ பிரச்சனை கிடையாது.
அதனால் சரி ஓகே நான் சுற்றி பார்த்தோம். அந்த சுற்றும்போது நல்லா கைப்பிடி சுற்றும்போது தெரிஞ்சிடும் நமக்கு. ரொம்ப வந்து டைட்டாக போச்சு அப்படின்னா பேரிங் சுத்தமாக போயிடுச்சு. பட் இவனுக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஒரு சில இடத்துல மட்டும் தான் டைட் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பால்ஸ் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ பிரச்சனை கிடையாது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஒரு வேறு இன்கேஸ் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில். பார்த்தீங்கன்னா அந்த விஜய் பையில் சாப்பிட்டு வர சொல்லியிருந்தோம். அந்த சாப்பிடாம அந்த எறும்பால் வந்துடுச்சு. சரி ஓகே நான் போகலண்ணா. அதான் கேட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்லாமான்னு கேட்டேன். இல்லைண்ணா நான் வந்து காலைல ஜூஸ் குடிச்சிட்டேன், என்னமோ குடித்தேன் அப்படின்னா என்ன குடிச்சேன்னு காது கேட்கல எனக்கு. அதனால் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, இன்னும் மதியம் வரைக்கும் ஓட்டிடலான்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அங்கே மேலே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா. எங்கள் மேலே போயிட்டு அங்கே எஸ்டேட்டில் ஒன்றும் இல்லைன்னா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைன்னா கீழே இறங்கி கூட சாப்பிட்டுக்கலான்னு ஒரு பிரச்சனை கிடையாது போகலாம் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரே ஒரு பிரச்சனை, அந்த CBR 250 மட்டும்தான். அது எதுவும் பிரச்சனை பண்ணாமல் போயிட்டு வரணும்னு சொல்லி தான் ப்ரேயர் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். இந்த அவசரத்தில் வாட்டர் பரோட்டா கடையை மறந்துட்டோமே. அது ஆக்சுவலி காலைல பூட்டி தான் இருக்கும். நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து நம்ம இப்படி வந்தோம் அப்படின்னா, இல்லைனா அங்கே ட்ரிவாண்ட்ரம் போல் இப்படி வரோம் அப்படின்னா நிச்சயம் சாப்பிட்டு போகலாங்க. தமிழ்நாடோட கடைசி செக் போஸ்ட் தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மலை மேலே ஏறி பாதி தூரம் போனதுக்கப்புறம் தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கும். தாண்டினவுடனே கேரளா செக் போஸ்ட் இருக்குங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம மலை மேலே ஏறப்போ அப்புறம் இங்கே தான் வந்து ஃபேமஸான பார்த்திங்கன்னா அந்த எஸ்பெண்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நைட்டு சும்மா ஜெகஜோதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இந்த நைட்டில் வந்து லாரி நிறைய வரும். ஸோ லாரிலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல திரும்பாது. ஸோ ஹெவி லாரிலாம் லென்த்தான லாரிலாம் இது திரும்பாது. அதனால் அது கஷ்டப்பட்டு ஒரு சைடு பிளாக் பண்ணி ஒரு சைடு இழுத்து விடுவாங்க, ஒரு சைடு பிளாக் பண்ணி ஒரு தள்ளி விடுவாங்க. இங்கே ஒரு 10 லாரி விடுதாங்க அப்படின்னா மேலேருந்து ஒரு 10 லாரி விடுவாங்க. ஸோ போலீஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய வேலை இருக்கும் நைட்டு நேரம். இப்போ பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஹெவியான லாரிலாம் மேலே ஏறிட்டு இருக்காது. நிற்கி பார்த்திங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஏறாது. ரொம்ப கஷ்டங்க. இந்த இருக்கா இதில் ட்ரெயின் கிராசிங் உண்டு. ஸோ ட்ரெயின் கிராசிங் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ரைட்டில் திரும்ப பாருங்கள். அந்த வருதா வண்டி பஸ்ஸை பார்த்திங்கன்னா எப்படி திரும்புது பார்த்தீங்களா. இந்த பஸ்ஸே இவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்புது அப்படின்னா லாரி வரும்போது எப்படி பார்த்துக்குவேன். ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் இன்னொரு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம புதுசுன்னு ஏறி போயிடலாம், பைக்கு தானே. காரில் வந்தாலும் நைட்டு செத்தான் மனுஷன். நம்மால் வந்துட்டான், இன்னொரு டிக்கெட்டை காணும், விஜயை காணும். என்னடா ஆச்சு, வருவானா மாட்டானா? அடே மாட்டான், இல்லைங்க வரலங்க. அந்த வரான். இவன் ஏன் பொறுமையாக வரான்? அங்கே நிப்பாட்டி வீடியோ எடுத்து வரானா? எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் நம்மகிட்ட சொன்னாவது நிப்பாட்ட போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே சும்மா சூப்பராக ஏறும். மேலே ஏறும்போது நமக்கு அந்த ஃபீலே தெரியும். அந்த மலை ஏறுற ஃபீலே இருக்குங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறது இந்த இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இங்கே இடத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு டீ கடை உண்டு. அந்த டீ கடை நிப்பாட்டிட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த தென்காசி வியூ பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நான் இப்போ தாங்க மேப்பே போட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பநாடு எஸ்டேட்டு சொல்லி மேப் போடுங்க. மேப் போட்டால் தென்மலை பக்கத்தில் இருக்குங்க. ஆனால் பாதிங்களா, அப்போ அவ்வளோ தூரம் தான் போகிறோமா, ரைட்டு. அப்போ பிளானை வந்து அப்படி இருக்கட்டும், அம்பநாடு எஸ்டேட் போயிட்டு அங்கே வந்து வியூ இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாம் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிட்டன் கீழே இறங்கும்போது வந்து அப்படியே தென்மலை போயிட்டு தென்மலையில் உள்ள ஏதாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம் போகலாம் சார் பிளான் பண்ணியாச்சு. நம்ம இந்த பிளானை பிரேக் பண்ணக்கூடாது. நேராக கிளம்புறோம், அம்பநாடு போகிறோம், கீழே இறங்குறோம், தென்மலை போகிறோம், ட்ரிவாண்ட்ரம் போகிறோம், லூலு மால் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா கேரளாவில் மழை பெய்யுன்னு பார்த்தா நம்ம ஊர் மழை பெஞ்சப்போ மழை கூட இங்கே பெய்யலை புழுக்குங்க. நேற்றுலாம் நம்ம ஊரில் சரியான மழை, சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அப்போட இப்போ கேரளா சீசன் ஆரம்பிச்சிருச்சு, மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி நம்ம கிளம்பணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீனே இல்லைடா, இங்கே மழை பெய்யலடா போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டு மனதளவில் பாதிக்கப்பட்டு உட்காந்துருக்கேங்க. கோப்ரோ பேட்டரி ஸ்வாக் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். நம்ம வந்து சைடு 2 பொட்டி எதுக்கு வச்சுருக்குறோம், அதுக்கு தானே வச்சுருக்குறோம். பொட்டியில் சார்ஜர் போட்டு விழுந்து சார்ஜர் போட்டு உள்ளே வச்சாச்சு. சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அம்பநாடு போகலாம். ஸோ தென்மலை ரோட்டில் இப்படி ஒரு ரைட்டு வரும். ஸோ அந்த ரைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஏறுறோம் அப்படின்னா மேலே வந்து ட்ரெயின் போகிற பாலம் இருக்கா. ஸோ அதுக்கு தாண்டி நம்ம நேராக உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா ரைட்டில் திரும்புகிறோங்க. ஸோ ரைட்டில் திரும்பி அதுக்கப்புறம் லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பச்சை பசேன்னு இருக்கா எல்லா இடமும். நம்ம ஊரில் இந்த பச்சை பசேன்னு இருக்காது, ஆனால் மழை மட்டும் பெய்யுது. ஆனால் இங்கே வந்து எப்பவுமே மழை பெய்யும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு என்ன ராசின்னு தெரியல. நம்ம வந்ததுனால மழை பெய்யலையா, நம்ம வந்தால் மழை பெய்யாதா, என்னடா கதை இது அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டு வந்து திருச்சி ரைடு போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம Insta 360 பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி உள்ள மவுண்ட்டில் மாட்டணும் அப்படின்னா வந்து மாட்டி வீடியோ ஆன் பண்ணால் ஒரு 10-15 செகண்ட் எடுத்து ஆஃப் ஆயிடுது. ஸோ என்னன்னே தெரியல, எந்த பிரச்சனைன்னு தெரியல. என்னென்னா வந்து அந்த நம்ம 360 லைட்டாக ஆட்டணும் அப்படின்னாலே வந்து ஆஃப் ஆயிடுதுங்க.
இந்த லென்ஸும் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக மூவ் ஆகி அப்படியே நிற்கிது. என்னன்னு தெரில, ஸ்வாக் ஆகிட்டா இல்லை வயசாகிட்டுனா வந்து சொல்லி முடியுமா அப்படிங்கிறது தெரிலங்க. ஏன்னா X2 தான் நம்ம வச்சுருக்கிறோம். நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து X3 வந்துச்சு. ஆமாம் 3 வந்துச்சு. ஏன் 3 வாங்கலை அப்படின்னா வந்து அந்த டிஸ்பிளே வந்து பெரிய டிஸ்பிளே. அதனால் நம்ம வந்து சும்மாவே சூப்பராக வச்சுருப்போம் எந்த கேமரா வாங்கினாலும். அதாவது அந்த கேமரா வாங்குகிறோம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், அது எக்ஸ்டென்ட்டுக்கு என்னெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டெஸ்டிங்கும் நம்ம பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இருப்போம். நம்ம பார்த்திங்கன்னா வந்து Insta360 வந்து வாங்கின உடனே பின்னாடி பைக்குக்கு பின்னாடி ஒரு மவுண்ட் பண்ணி அப்படியே பறக்க விட்டு தான் வண்டியை போனோம். அதே மாதிரி X3லாம் வாங்கி பண்ணியிருந்தேன்னா ஒரு சின்ன கல் அடித்தா கூட அந்த டிஸ்பிளே பிச்சுக்கு நடு பீஸ் போயிடும். இதில் வந்து டிஸ்பிளே வந்து ரொம்பவே குட்டியாக, அதனால் பிரச்சனை டிஸ்பிளே போனாலும் பிரச்சனை கிடையாது. பார்க்க பெருசாக தெரியாது. 2 லென்ஸ் மட்டும் தான் மேட்டருன்னு சொல்லி இதை வாங்கி நம்ம X2 யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ X2வும் பார்த்திங்கன்னா வந்து காலை வரையிடுச்சு. ஏன்னு தெரியல. அதனால் இந்த ரைடில் வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் மவுண்ட் பண்ணியே ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரண்ட்டில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ரோட்ஸ் ஆர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தாங்க. ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து இந்த எஸ்டேட்டுக்குள்ள ரோடெலாம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முன்னாடி நம்ம வந்து ஆர்எஸ் வச்சுருக்கும் போது வந்து கரும்பாறை அருவின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அதுவும் எஸ்டேட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த அருவிக்கு போகிற ரோடு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப மேடு பள்ளமாக இருந்துச்சுங்க. பட் அதே மாதிரி தான் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போய் அந்தளவு மோசமாக இருக்குங்க. என்ன நம்ம பின்னாடி இந்த 2 டிக்கெட்டிங் காணும். அச்சோ, ஒரு சின்ன ஃபன் ஆகி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நான் வந்து சரி நம்ம இன்ஸ்டா ஃபுட்டேஜ் எதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஃபோனில் எடுத்து பார்க்குறேன். Insta360 2 சைடு, ஃப்ரண்ட் சைடு ஒரு கோடு, ரியர் சைடு ஒரு கோடு. ஏன்னு தெரியல, அந்த கோடு மாதிரி வந்து விழுந்திருக்கு. அதனால் வந்து இந்த வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து என்னென்னு பார்த்து நான் வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிடுறேங்க. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியல. நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்வாவிஷன் போட்டு பார்த்தேன், ரீசெட் பண்ணி பார்த்தேன். நம்ம Insta360 ரீசெட் பண்ணி பார்த்துட்டேன். மொத்தமாக ரீசெட் பண்ணிட்டேன். ரீசெட் பண்ணியும் பார்த்துட்டேன். ஏன்னா மெமரி கார்டை வெளியே எடுத்து ரீசெட் பண்ணலாம். ரீசெட் பண்ணிவிட்டும் பார்த்துட்டேன். அப்பவும் பார்த்திங்கன்னா அந்த கோடு விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னென்னு தெரியல. நம்ம வந்து நிச்சயம் வீட்டுக்கு போயிட்டு எதுவும் பண்ணணுமான்னு சொல்லி பண்ணிடலாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா என்ன, நமக்கு நேரம் வந்து சூப்பராக இருக்குது. ஒன்று ஒன்றா பாட்டாக கலந்து போய்கிட்டு இருக்குது. ஒன்று ஒன்றா மாற்றுவோம். வேறு என்ன பண்ண முடியும். ரோடெலாம் சூப்பராக இருக்குதுங்க. 2 சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது. மழை அப்படியே அங்கங்கே தெரியுது. அண்ட் லைட்டாக சாரல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் 2 சைடு பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஏன் அப்படின்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா கரண்ட் வேலி போட்டிருக்காங்க. நம்ம இறங்கி வேறு ஏதாவது வேலை பார்த்தா கூட வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடிச்சிடும். கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு. இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து அம்பநாடு எஸ்டேட்டுன்னு காட்டுது. லெஃப்ட்டில் போகணுன்னு காட்டுது. இங்கே எங்கெல்லாம் லெஃப்ட் ரோடு இருக்குது. இதில் எங்கேயோ தள்ளி போய் லெஃப்ட்டு போகணுங்குது. இங்கே ரோடு இருந்த மாதிரியே தெரில. இங்கிட்டு போகன்னு தெரில. சரி போங்க, இதிலே ரோட்டில் போங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோட்டில் நேராக தான் போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட இந்த ரோடு தான் காட்டுது. சரி போவோம், நம்ம நேராக போவோம். நேராக எங்கே போகுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய கார்ஸ் பைக்ஸ் எல்லாமே நேராக மேலே தான் போகுதுங்க. ஸோ அதனால் நான் மேலே போய் பார்க்கலாம் எதுவும் இருக்குதா. இல்லை அப்படின்னா ரிட்டன் வந்துட்டு லெஃப்ட்டில் திரும்பி போகலாம். பட் வியூ பாருங்கள், இந்த இடத்துல செம்மையாக இருக்குதுல்ல. அப்படியே வந்து 2 சைடும் வந்து ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கு. இதே டைம் யோசித்து பாருங்கள், நம்ம சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் இந்த ரோட்டில் போனோன்னா எப்படி இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. நிச்சயமாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. பட்டு காரில் வரணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்கும். எஸ்யூவிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சும்மா தாறுமாறு தக்காளி சோறுன்னு போயிடலாம். பட்டு சின்ன சின்ன செடான்ஸு அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வரணும். ஏன் அப்படின்னா அங்கங்கே பெரிய பெரிய குழி இருக்குது. நங்குன்னு விழுது. நான் பைக்கே 2-3 குழியில் போட்டுட்டேன். நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு சோலோ ட்ராவலராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த இடத்துக்கு வாங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க. அந்த ஒரு வியூ அண்ட் லோன்லினஸ், அந்த பீஸ்ஃபுல்லான இடங்க. ஒரு சவுண்டில் நம்ம இன்ஜின் சவுண்டு மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் வந்து அந்த இன்ஜின் சவுண்டு, நேச்சர் சவுண்டு அப்படியே செம்மையாக அப்படியே சைலண்ட்டாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. நிச்சயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் இந்த இடத்த நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அங்கேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு வீடு மாதிரி இருந்துச்சுங்க. நான் அந்த ரெட் கலர் பூவாக இருக்கா, அங்கேருந்து பார்க்கும்போது ரூஃப் போட்டிருக்காங்க. இதான் போலுக்கு அப்படின்னு நினச்சேன். பட் அதெல்லாம் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு கேட் வந்துச்சு. அதுக்கு உள்ளே போக முடியாதா? அட பாவிகளா, இப்போ வந்தது வேஸ்ட்டா? கேட்டு பூட்டி இருக்குது. சரிதான், நம்ம கூட வந்தவனையும் காணும். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா வந்து அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஜாஸ்பூரும் நானும் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அவனை காணவே காணும். சரி, இறங்கி வெயிட் பண்ணுவோம், வரட்டும் அவன். அதுக்கப்புறம் கேட்டு உள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி உள்ளே வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ அது நான் வந்து ஆக்சுவலி வந்து அது அவ்வளோதான் போலுக்கு. வேறு எங்கேயோ போகணும். நம்ம வந்து ப்ரைவேட் எஸ்டேட்டும் போட்டுருச்சு. ஸோ ப்ரைவேட் எஸ்டேட்னால் நான் உள்ளே போகக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரைவேட் எஸ்டேட் கிடையாது, அதான் அம்பநாடு எஸ்டேட்டாக.
ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு per personக்கு 100 வாங்குறாங்க. ஒரு பெரிய ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நம்ம வந்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சைடு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகுது, ரைட்டில் ஒரு ரோடு போகுது. ஸோ ரைட்டில் உள்ள ரோடு தான் பார்த்திங்கன்னா அந்த எஸ்டேட் வியூ பாயிண்ட் மேலே இருக்குது தான். ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூட்டர்ன் அடிச்சு ரிட்டன் கீழே வரும். ஸோ கீழே அந்த இன்னொரு ரோடு காட்டினா, ஸோ இன்னொரு ரோடு சொன்னால அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் போனால் அது ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே அங்கே பார்த்திங்கன்னா அந்த ரோட்லேயே போனோம் அப்படின்னா தென்மலை வழியாக அப்படியே வெளியே எக்ஸிட் ஆகிடலாமா. ஸோ இப்படி ரிட்டன் இந்த சைடு வர வேண்டிய கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே நேராக இப்படி போயிட்டு நம்ம அப்படியே கீழே போய் தென்மலை வழியாக வெளியே போயிடலாங்க. என்ன ஒன்று மழை பெஞ்சுருந்தால் இந்த இடம்லாம் செம்மையாக இருக்கும். அப்படி ட்ரிஸ்லிங், அதாவது நம்ம கேரளா சீசனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அப்படி ட்ரிசில் ஆகிட்டே இருக்குங்க எப்போவுமே. இந்த சீசன் நான் வர டைம் பார்த்திங்கன்னா ட்ரிசில் ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த ஹெவி ரெயின்லாம் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஜூன் ஸ்டார்டிங்லேயே நான் போயிடுவேன். அப்போ என்னென்னா அந்த ட்ரிசில் இருந்துகிட்டே இருக்கும், செம்மையாக இருக்கும் அந்த கிளைமேட். அதை என்ஜாய் பண்ண தான் நான் இந்த நேரத்தில் வரும். ஜூன் ஜூலையில் அந்த நேரத்தில் ஜூலை ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஹெவி ரெயின் வந்துடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏன்டா வந்தோங்கிற எரிச்சல் வர அளவுக்கு கூட வரும். ஏன் அப்படின்னா ஹெவி ரெயின் கேரளாவில் ரொம்ப ஹெவி ரெயினாக இருக்கும். பட் அதே நேரம் இந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்தோம் அப்படின்னா அப்படியே அந்த ட்ரிசில் இருந்துக்கிட்டே இருக்குமா, அதை ஃபீல் பண்ணுறதுக்கே தனியாக இருக்குங்க. அதுக்காகவே கேரளா வரலாம், இந்த மாதிரி எஸ்டேட்டுக்கு வரலாம் சொல்லி தோணும். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோட்ஸு அந்த ஹைவேஸ் அதெல்லாம் எடுக்க மாட்டேன். எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் ஏரியாஸில் போனால், அந்த லோன்லினஸ்ஸாக ரிமோட் ஏரியாஸில் போனால் அந்த ஃபீல் பண்ண முடியுங்கிறதுக்காகவே போவேன். ரிஸ்க் எடுத்து போகிறதே அதுக்கு தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் டைம் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா இந்த கேரளாவில் அச்சங்கோயில் வழியாக நம்ம கொல்லம் போயிருந்தோம். அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான ரோடு, ரொம்ப ரிஸ்க்கான ரோடு. ஸோ அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுகளோடு போகும்போது அப்படி சரியான ஃபீல் இருக்குங்க எப்பவுமே நமக்கு. ஸோ அதெல்லாம் நான் எப்போவுமே விரும்புவேன். ஏன் அப்படின்னா அந்த லோன் இல்லையா தனியாக போகிறது அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 3 பேர் 4 பேரோட போகிறோன்னு வச்சுக்கோங்க, வராங்களா வரலையா, இந்த பின்னாடி வராங்களா வரலையான்னு சொல்லி பார்த்துட்டே போகணும். பட் லோன்லியாக போகிறோன்னா நம்ம எப்போ நிற்கணும்னு தோணுதோ அங்கே நிப்பாடலாம், எந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும் தோணும் ஃபோட்டோ எடுக்கலாம், நம்ம போகணுன்னா போகலாம், அந்த ரோட்டில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. எனக்கு அதே ஃபீல் பார்த்திங்கன்னா இந்த இடம் கொடுக்குது. அந்த ஒரு லோன்லினஸ், அந்த பீஸ்ஃபுல், அந்த சவுண்டு, அந்த ஒரு அந்த நேச்சர் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இந்த ரோடு இருக்குதுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு வருது, அது என்ன கேட்டுன்னு தெரில. இது அவ்வளோதான், நான் இங்கே இருந்தால் வியூ தான், அவ்வளோ தான் வியூ பாயிண்ட்டா இல்லைங்க. இதுக்கப்புறம் ரோடு போகுது. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடம் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இல்லை நேராக போகணும். நம்ம முன்னாடி வந்த ஒரு கூட்டம். ஸோ இதில் 2 ரோடு, அங்கே ஒரு ரோடு போகுது, இங்கே ஒரு ரோடு போகுது. சரி ஓகே நம்ம ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட்டில் போவோம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரோடு போகலாங்க. அதாவது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது டீ ஃபேக்ட்ரியாக நம்ம தெரியாமல் போயிட்டோம், இப்படி போயிடலாம். சரி ஓகே அப்படி போகலாம். அது டீ ஃபேக்ட்ரியாக அப்படி போகக்கூடாது. ஸோ அந்த ரோட்டில் தான் போகணும்னு சொன்னாங்க. அதனால் யூட்டர்ன் அடிச்சு வந்துவிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக போனால் அந்த வியூ பாயிண்ட் இருக்குமா, இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் கொஞ்சம் நீங்கள் கீழே வண்டியை போட்டு அதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்னாங்க. பார்க்கலாம் நம்மளாவது நடக்கிறதாது, ரோட்டே இல்லைனாலும் ரோட்டை உருவாக்கி போவோண்டா அப்படின்னு சொல்லி வந்துருவோம் நாங்கள். அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா போக போக ரோடு காணாமல் போயிட்டே போகுது, அப்படி சுருங்கிக்கிட்டே போகுதுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரோடு இல்லாமல் போச்சு, இப்போ ரோடு வருது. பட் ரோடு சூப்பராக இருக்குதுங்க. ரோடே இல்லைனாலும் பார்த்திங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கிறனாலே நாங்கள் இந்த ரோடை என்ஜாய் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே யானை வரும், கரடி வரும் சொன்னாங்க. வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், யானையை பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை கரடியாவது, அட்லீஸ்ட்டு கரடியாவது பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். ரோடை பார்த்திங்கன்னா சுருங்கிட்டே போகுது. இங்கே தான் ஒரு வியூ பாயிண்ட் வரும்னாங்க. ஆனால் அந்த வியூ பாயிண்ட் வர்றதுக்கான அடையாளமே இல்லை. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஓட்டின மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இல்லை நம்ம இந்த ஆஃப் ரோடு போகிறதுனால, பொறுமையாக ஓட்டுறதுனால நமக்கு தெரியலையான்னு தெரியலங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் ஓடின மாதிரி இருக்குது. பட்டு இன்ன வரை வந்த மாதிரி தெரியலை. ஆக்சுவலி கீழே ஒரு ஃபேமிலி நின்னாங்க காரில். பார்த்திங்கன்னா மேலே ரோடு இல்லை ப்ரோ, ஆஃப் ரோடு இருக்குது அப்படிங்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க பார்க் பண்ணிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் நம்ம போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோமா மேலே. நம்ம போகாத ரோடா, இந்த ரோடை தான் காணும். இருங்க போகலாமா வேணாமான்னு சொல்லி நம்ம ஆட்கள்கிட்ட கேட்டுக்கிடுவோம். போமா அன்னைக்கு போயிட்டு போமா புரியல தெரில. ரொம்ப ஆடுதோ
கரை மேலே போகலாங்க, பார்த்துருவோம். நம்மளாம் அதுவான்னு பார்த்துடலாங்க. ஏன் அப்படின்னா மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பட் இந்த வியூ பாயிண்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. அந்த டீ ஃபேக்ட்ரி நம்ம கீழே பார்த்தோமா, ஸோ கீழே போகணும் டீ ஃபேக்ட்ரிக்கு. அந்த டீ ஃபேக்ட்ரி மட்டும் தான் தெரியுது, மித்தபடி பார்த்திங்கன்னா வந்து வேறு எதுவும் தெரியல. ஸோ அதனால் மேலே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் கிளம்பிட்டோம். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பழைய ரோடு, ரொம்ப பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ரோடுன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு அப்படியே உடஞ்சி நிற்கிது. அது இன்னும் இப்போ பழுது பார்க்காம இருக்காங்க. நம்ம போயிட்டு நம்ம ஒரு வே உருவாக்கிடுவோம், அவ்வளோதானே. இல்லைன்னா மேலே வந்து இருக்கா இல்லை போகலாமான்னு தெரில. அதனால் பாதி தூரம் போயிட்டு நம்ம வந்து எதுவும் போர்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம யூட்டர்ன் அடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா வந்து நம்ம போயிட்டே இருக்கலாங்க. எவ்வளோ தூரம் போதும் பார்த்துருவோமே. என்னங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ரோடு இல்லைன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ரோடு, நல்ல ரோடு இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு. நான் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் உடஞ்சிக்கலாம் மேபி. என்ன நம்ம பின்னாடி இந்த கோஸ்டியை காணும், நம்ம ரெட் கலர் வண்டியும் காணும், கருப்பு கலர் வண்டியும் காணும். ஐயோ, வேறு எதாவது ரூட் இருந்துச்சு வரும்போது. இல்லையே, வேறு ரூட்டே இல்லையே. அட பாக்கிறா. நிச்சயம் 360 வியூ என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். நாங்கள் வியூ பாயிண்ட் வந்துவிட்டோம். அதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ முடிச்சிடலாம்னு நினச்சிட்டேங்க. அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைம் கேஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இதில் வியூ, நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது.